வெல்கம் டு கிளைமேக்ஸ் கிராஸ் டாக். இன்னைக்கு வேணாம் அது மூட வேண்டாம். இன்னைக்கு நாம பார்க்க போற கிளைமேக்ஸ் எந்த படத்தோடனா மஞ்சுமல் பாய்ஸ். எஸ், நம்ம இளையராஜா பாட்டு வந்து போட்டு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கிளைமேக்ஸ் நடக்கும்ல, அந்த கிளைமேக்ஸே மாத்த போறாங்க. ஒரிஜினல் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்கும்? தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டா வந்து அந்த குழிக்குள்ள, அதாவது குழியை பார்க்கும்போது ஒருத்த மட்டும் தவறி கீழே விழுந்துருவான். அதுல அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு, கடைசியில இளையராஜா பாட்டு போட்டு அந்த ஆளை பிடிச்சி அப்படியே இழுப்பாங்க. அவர் அப்படியே இழுத்து ஃப்ரெண்டை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இதுதான் அந்த படத்தோட ஒரிஜினல் கிளைமேக்ஸ், கரெக்டா? ஆனா நாம அந்த கிளைமேக்ஸ் எப்படி மாத்த போறோம்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நம்ம அந்த அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு குழியில் விழுந்தோடனே இவங்க எல்லாம் போலீஸ்கெல்லாம் சொல்லிட்டு ஒயர் வந்து கயிறெல்லாம் எடுத்துறது உள்ள விட்டு அவன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த உளுந்தவனை தூக்கிட்டு ஃப்ரெண்டோட மேல வர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாம் கவத்தை போட்டு ரெடி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இழுக்கலாம்னு போகும்போது ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். யாராது? அங்க வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, ஒரு துண்டு போட்டுக்கிட்டு நடுவாண்ட ஒரு சந்து போட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் வாராரு. அமைதியா குள்ளையா. யாருன்னு பார்த்தா இளையராஜா. யாராது? ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் பாட்டை இங்க போட்டது? இதுக்குன்னு ராயல்டி ஃபீஸ், அதாவது ராயல்டி எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஐயா, எல்லாரும் போய் கால் விழுவுறாங்க. ஐயா சாமி, இங்கேயும் வந்துடாதீங்க மகராசா. அங்க கீழே வந்து என் ஃப்ரெண்டு விழுந்துட்டாங்க. விழுந்த ஃப்ரெண்டை தூக்குறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு போய் தூக்கிட்டு ரெடியா இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் உசுரோட பழைக்கணும் சாமி, நீங்க சொன்னீங்க. என்னால முடியலடா. அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஏன் பாட்டு ஏன் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இன்னொன்னுமே எல்லாரும் ஐயோ இந்த ஆளு வேற ராயல்டி அப்படின்னு சொல்லிட்டு விடாதே, இப்ப தூக்குற நேரம் மூச்சுடிச்சு அவங்க செத்து போயிருவாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. போலீஸ் கூட கெஞ்சுறாங்க. வேற வழியே இல்லையா, வேற வழியே இல்லையா. எஸ், நம்ம இளையராஜாக்கு மனசு இறங்கிருச்சுங்க. ஆமா, இளையராஜாக்கு மனசு இறங்கி, ஓகே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், அதாவது ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டை ஒழுக்கமா என்னோட, அதாவது நான் போட்ட மாதிரியே பாடிட்டீங்கன்னா நான் ஃப்ரீயா அந்த பக்கம் அந்த ஹோட்டல அப்படியே சந்தில புந்து போயிடுறேன். நீங்க ஃப்ரெண்டை காப்பாத்திங்க, முடிஞ்ச நானும் கூட ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னோனையும் எல்லாரும் வராங்க. எல்லாருமே வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. என்னடா இன்னா பாட்டா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா இப்படி திரும்பிக்கிறாரு. அந்த பக்கம் இருந்து இன்னொருத்தன் பாட, அந்த பக்கம் இருந்துக்கிட்டு ஐயா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாத்துக்கிறாரு இளையராஜா. அப்புறம் இந்த பக்கம் இளையராஜா பாத்துக்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கும்போது ஒருத்த மட்டும் அப்படியே வாரான் வேகமா. ஐயா இங்க பாருங்க, நான் பாடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னையும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடியாகிற சமயத்துல கீழே இருக்கிற ஆளு வேற கீழே விழுந்த குழியில் இருந்த ஃப்ரெண்டு தூக்கிட்டு இழுங்கடான்னு இங்க கீழே இருந்து பார்க்க மேல சீனுக்கு அப்படியே வேகமா போய் அந்த நின்னவன் வந்து ஐயா நான் பாடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே, பாடுறையாவது நல்லா பாடிற நாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இளையராஜாவும் பாக்குறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க. ஓ இவன் பாடிட்டானா இளையராஜா போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெடியா நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இளையராஜாவுக்கு வந்தது பாரு கோபம். அப்படியே கண்ணு சிவப்பாயி அவர் வாக்குல போறாரு வேகமா. ஐயா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே போய் கெஞ்ச போகுது. அவர் இளையராஜாவுக்கு ஐயா என்னடா அது இப்படி பிரச்சனையா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அப்படியே மனசு அங்க உள்ள இருக்கிறாலையும் காப்பாற்றணும், பாட்டியும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தைரியமா அப்படியே போறாரு. வீராம் பிடிச்சிட்டு அப்படியே போறாரு. இவங்கள வந்து கெஞ்ச வராங்க. ஆனா ஒத்துக்கல. அரவிந்த் ஐயா ஏதோ தெரியாத இது பண்ண, நாங்க பாடின பாட்டை எல்லாம் தப்பா இருந்தா மன்னிச்சு எங்களுக்கு ஃப்ரீயா விடுங்க ஐயா, ஃப்ரெண்டை காப்பாத்தணும். அதெல்லாம் முடியாது, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு நல்ல பாட்டு பாடினாதான் போடணும். ஐயா என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது, ஐயா நான் பாடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தர் வராங்க. யாருறான்னு பார்த்து எல்லாரும் திரும்பி பாக்குறாங்கப்பா. யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்டை கையில வச்சுக்கிட்டு அவன் அந்த உள்ள இருந்த ஆளு வந்து இவங்க தொல்லை தாங்க முடியாத அப்படியே படிக்கட்டுல கஷ்டப்பட்டு மேலேயே வந்துட்டாங்க. ஐயா பார்த்தோன்னு பார்த்தா எல்லாருமே ஒரே மூச்சடிச்சு போச்சு. இல்லடா அது நம்ம தொந்தரவு தாங்க முடியாத இதே வந்துருச்சு. இப்போ அப்படியே எல்லாமே இளையராஜா பக்கம் பார்க்க இளையராஜாவும் ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் அப்படியே எஸ்கேப் ஆகி போக இப்ப மறுபடியும் அந்த இளையராஜா பாட்டு போட்டு விட்டுறாங்க. என் மேல உண்டான காயம் தன்னால ஆறி போயிரும், ஆனா நீங்க பேசின வார்த்தை, அது முக்கியமான சமயத்துல பேசின வார்த்தை மறைஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லாம அந்த வார்த்தையை சொல்றதை பார்த்து இளையராஜா அப்படியே போறாரு. ராயல்ட்டியாவது ஒன்னாவது எந்த பாட்டோ போட்டு தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிடுற. இந்த பக்கம் இவங்க நேரா பாட்டை போட்டுக்கிட்டு
மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அவரு ஒரு புனிதமானவர், பாட்டை விட்டு கொடுத்துட்டாரு, இது காப்பாத்தின என் ஃப்ரெண்டு ஒரு புனிதமானவர், ஃப்ரெண்டையும் காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை எக்கோ அடிக்க சுத்தி எல்லாரும் ஆனாந்து பாக்குறது ஒரு சந்தோஷமா ஃப்ரெண்டையும் காப்பாத்தின வெளிச்சோட வெளியே போறாங்க. அதோட நானும் இந்த வீடியோ முடிச்சுட்டு ஹாப்பியா வெளியே போறேன். நான் அடுத்த ஒரு நல்ல படத்தோட கிளைமேக்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நல்ல வீடியோவோட வரேன். அது வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய்.